வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்குறது நகையை பற்றின சில டிப்ஸ் தான். இதை கடைசி வரைக்கும் பாருங்கள் என்ன சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஒரு நகையை நம்ம வாங்கும்போது அன்னைக்கு ரேட்டு என்னென்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த விலையை பார்த்து தான் அந்த பொருளை வாங்குகிறோம். அதுவே நம்மளோட பொருளை கொண்டு போய் போடுறோம். அந்த பொருளை போடும்போது நம்ம வாங்கும்போது 23,000 விற்றுச்சு, இப்போ 60,000 விற்கிது, நம்மளோட பொருள் 50,000 போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு அந்த பொருளை போடக்கூடாது. அது நம்மளுக்கு உதவலை அப்படிங்கிற பட்சத்தில் போடலாம். நல்லா இருக்கக்கூடிய பொருளை நிச்சயமாக போடாதீங்க. அப்படி போட்டால் அதே பொருளை நீங்கள் கேட்டு பாருங்கள். இந்த பொருளை நான் இப்போ வாங்கினா என்ன ரேட்டு வரும்னு விசாரிங்க. விசாரிச்சிங்கனாவே நம்மளோட பொருளை நம்ம போட மாட்டோம். நம்ம பொருள் நம்மக்கிட்ட இருக்கிறது நல்லது. பயன்படாத பொருளை தாராளமாக போடுங்க. அதில் எந்த தப்பும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம பயன்படுத்தக்கூடிய நகைகளை எப்போதுமே நம்ம போடாதீங்க. அது இருந்துட்டு போகுது. பேங்கில் வைக்கணுமா வைங்க. அதை விட்டுட்டு நம்ம கொண்டு போய் ஒரு டிசைனுக்காக எனக்கு டிசைன் பிடிக்கல, அதனால நான் புது டிசைன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றினா, அதனால நம்மளோட கை காசு தான் போகும். பேங்கில் வச்சுட்டு நம்மளுக்கு வேணுங்கிற டிசைனை வாங்கிக்கலாம். அன்னைக்கு 23,000 விற்ற நகை இன்றைக்கி 60,000 விற்கிது. இன்னும் 10 வருஷம் கழித்து விற்கும்போது 1,00,000 கூட விற்கலாம். அப்போ நம்மளோட நகையோட மதிப்பு அதிகமாகும். யோசித்து பார்த்து செய்யுங்க.